வணக்கம். நாம் இன்று இந்த தொகுப்பில் கடந்த சில வாரமாக சமூக ஊடகங்கள் மற்றும் தமிழ் சமூகத்திடையே பரபரப்பை ஏற்படுத்திய LTTE தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இலங்கை அரசிற்கு மிரட்டல் விடுத்துள்ளார் என கூறப்படும் காணொளி பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை காண்போம். முதலில் 2 நிமிஷத்திற்கு மேல் காணப்படும் அக்காணொளியை பார்ப்போம். எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, சிங்கள தேசம் எமது உரிமைகளை மறுதலித்து எம் மக்கள் மீது கட்டவிழ்த்துவிட்ட அடக்குமுறையின் வெளிப்பாடாகவே நாம் ஆயுதம் ஏந்தி அடக்குமுறையாளர்களுக்கு எதிராக போரிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாம் எப்பொழுதும் போரை விரும்புபவர்கள் அல்ல. அதனால்தான் நாம் பலத்துடன் நின்றோம். பல தடவைகள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். சமாதான காலத்தை தனக்கு சாதகமாக்கிய மஹிந்த அரசும் சிங்கள தேசமும் உலக வல்லாதிக்க சக்திகளின் துணையோடு எமது மக்கள் மீது மேற்கொண்ட அடக்குமுறையால் எமது 33 வருட கால ஆயுத போராட்டம் கடந்த 2009 மௌனிக்கப்பட்டு போராட்டத்தின் வீச்சு 15 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டிருந்தது. எமது போராட்டம் எத்தனையோ மிகப்பெரிய துரோகங்களை சந்தித்திருக்கின்றது. அதிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இன்று உங்கள் முன் தென்படும் துரோகத்தையும் துரோகிகளையும் முறியடித்து மாவீரர்களினதும் மக்களினதும் உயிர்ப்படைகளை புனிதப்படுத்தும் கடமை ஒன்றுபட்டு தமிழர்களாக விரட்டி அடியுங்கள். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம். தற்போது நாம் இந்த காணொளி பார்க்கும்போது LTTE தலைவர் பிரபாகரன் வாழ்ந்து வருகிறார் என நம்பிக்கை அளிக்கும் விதமாக காணப்படுகிறது. ஆனால் இதன் உண்மை தன்மை பற்றி அறிவதற்கு முன்பு டீப் ஃபேக் என்றால் என்னவென்று பார்ப்போம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்துள்ளது. அதில் ஒன்று டீப் ஃபேக் எனப்படும் புதிய ஆபத்தான தொழில்நுட்பம். டீப் ஃபேக் என்பது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லாங்குவேஜ் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வீடியோக்களில் மனிதர்களின் முகங்கள், செயல் துடிப்புகள் மற்றும் குரல்கள் மாற்றப்பட்டு உண்மையான காட்சிகளைப் போலவே தோற்றமளிக்கும். பல டீப் ஃபேக் வீடியோக்கள் இறந்தவர்கள் உயிருடன் இருப்பது போல அல்லது பேசியது போல தோற்றமளிக்கின்றன. நம் கண்களுக்கு உண்மையானதாக தோன்றினாலும் இவை முழுமையாக கணினி நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவை. இவ்வகை டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் பிரபலங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பலரை வைத்து போலியான வீடியோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை பெரும்பாலும் தவறான தகவல்களை பரப்புவதற்காக கையாளப்படுகின்றன. இந்த தவறான வீடியோக்கள் சமூகத்திற்கு பெரும் விளைவுகளை ஏற்படுத்த முடியும். இவ்வாறான டீப் ஃபேக் வீடியோக்களை எவ்வாறு இனங்காணுவது என்று இப்பொழுது காண்போம். காணொளிகளில் டீப் ஃபேக் நுட்பங்களை கண்டறிய லோசிஸ் AI, ஹைவ் AI, ட்ரூ மீடியா போன்ற கருவிகள் தற்போது பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கருவிகள் வீடியோவில் உள்ள ஒலி, செயல்கள் மற்றும் காட்சி போன்றவற்றில் பகுப்பாய்வுகளை மேற்கொண்டு அவை உண்மையா அல்லது கற்பனையா என்பதை துல்லியமாக கண்டறிகின்றன. இந்த 3 முக்கிய கருவிகளை வைத்து LTTE தலைவர் பிரபாகரனின் காணொளியை ஆராய்ந்தபோது பின்வரும் முடிவுகள் கிடைத்தன. லோசிஸ் AI என்பது வீடியோவில் உள்ள ஒலியின் நம்பகத்தன்மையை மதிப்பீடு செய்கிறது. வீடியோவில் உள்ள ஒலியை ஆராய்ந்து ஒவ்வொரு பகுதிக்கும் புள்ளி அளித்து அதை உண்மையானதா அல்லது கணினி உருவாக்கியதா என்பதை கண்டுபிடிக்கிறது. இந்த வீடியோவின் ஒலியை ஆய்வு செய்யும் போது 0.253 என்கிற மதிப்பீடு அளிக்கப்பட்டது. இது இந்த வீடியோவில் உள்ள ஒலி AI உருவாக்கியதாக தெளிவாக காட்டுகிறது. ட்ரூ மீடியா கருவி வீடியோவில் உள்ள முகமும் குரலும் இரண்டும் AI மூலம் உருவாக்கப்பட்டவை எனவும் உண்மையானதாக அல்ல எனவும் இந்த கருவி முடிவு செய்கிறது.
ஹைஃபேஐ என்பது வீடியோவின் ஒவ்வொரு பிரேமையும் ஆய்வு செய்து காட்சிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிகிறது. இந்த வீடியோவின் பெரும்பாலான பகுதிகளில் மாற்றங்கள் இருப்பதை ஹைஃபேஐ கண்டுபிடித்தது. இந்த 3 கருவிகளின் இணைந்த விசாரணை மூலம் தலைவர் பிரபாகரன் அவர்களின் வீடியோ முழுமையாக ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதை உறுதிப்படுத்த முடிந்தது. தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்துள்ள இந்த காலத்தில் சமூக ஊடகங்களில் பரவும் ஒவ்வொரு தகவலும் உண்மையா என்பதை நம் ஒற்றை பார்வையில் மட்டுமே தீர்மானிக்க முடியாது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் இந்த ஏஐ வீடியோ நம்மை எச்சரிக்கும் ஒன்று. தேசிய தலைவர் பிரபாகரனின் போராட்டம் தமிழ் மக்களின் உரிமைக்காக இருந்தது. ஆனால் தற்போது இவ்வாறான வீடியோகள் மூலமாக நம் உணர்வுகளை தூண்டி சிலர் குழப்பத்தை உண்டாக்க முயல்கின்றனர். நாம் எப்போதும் இவ்வாறான வீடியோகள் மீது தெளிவான பார்வையை கொண்டிருக்க வேண்டும் என்பதே இத்தொகுப்பின் நோக்கமாகும். மேலும் இது போன்ற தமிழர் உலகத்தின் முக்கியமான செய்திகளையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.